ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு பேர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நம்முடைய விஜய்க்காக பார்த்திங்கன்னா பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சமையலாக இருக்கட்டும், அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுடைய சொந்த காசில் தான் வந்து விஜய்க்கு வந்து கிஃப்ட் வாங்கி தந்தாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து சும்மா பார்க்கவே வந்து வேறு லெவலாக வந்து இருக்க போகுதுங்க. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜயோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து வராருங்க. வந்ததும் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து வரவேற்றது இல்லாத நம்முடைய விஜய் கிட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறேன், இவங்க யார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறதுன்னு வந்து தெரியாது இருக்கிறப்ப நம்முடைய வெண்பா குட்டி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கிள் இது வந்து என்னுடைய அம்மா மல்லி அம்மா, இது என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. நம்முடைய விஜயும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அதை வந்து ஒன்றுமே வந்து புரியாத வந்து இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஹவுஸ் மேடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது மல்லி என்னுடைய ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆனதும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் போயிட்டு என்ன பிளான் போடுறாங்கன்னா, விஜயோட வாயாலே வந்து அவளை வந்து ஒய்ஃபுன்னு வந்து சொல்ல வச்சுட்டா. அதனால் வந்து இவ வந்து விஜய் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்க மனசுக்கு இணையா. அதனால் வந்து இவங்க 2 பேருமே வந்து இணைய விடக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து பிரித்தே ஆகணும். எந்த வாயால் விஜய் வந்து இவளை வந்து ஒய்ஃப்னு சொன்னாலும் அதே வாயால் வந்து இவளை வந்து ரொம்பவுமே வந்து தரைக்குறவாக வந்து பேசணும் வந்து இருக்கவங்க முன்னாடி. அப்போ தான் வந்து இவள் அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிறத பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்பட முடியும். நம்ம இப்படியே லேஸில் விட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த மல்லி வந்து அவளுக்கு சாதகமானத்தை எல்லாம் ஒவ்வொன்றா வந்து அவள் வந்து நிறைவேற்றிவா, விஜயை வந்து அவள் கைக்குள்ளே வச்சுக்குவா அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காருங்க நம்ம மல்லிக்கிட்ட. அதனால் வந்து நம்முடைய மல்லி வந்து என்ன செஞ்சாலுமே வந்து விஜய் வந்து கோவப்படப்பட்டார். அதே சமயம் நம்முடைய விஜய் வந்து கோவப்படுற மாதிரி நம்முடைய மல்லி வந்து எதுவுமே வந்து நடந்துக்கவும் வந்து மாட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து என்ன பிளான் போட்டு நம்முடைய விஜய்கிட்ட நம்முடைய மல்லியை வந்து மாட்ட வைக்க போகிறாங்க அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. இதில் வந்து நம்முடைய மல்லி வந்து கண்டிப்பாக வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து போடுற பிளானில் வந்து சிக்கக்கூடாது. நம்முடைய மல்லிக்கு மல்லி வந்து அவங்க செய்ய வேண்டியதை கரெக்டாக வந்து செஞ்சு இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து சிறப்பிக்கணும். அதே சமயம் நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் பார்த்திங்கன்னா இவங்க பிளான் சதியை வந்து ஆரம்பித்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அன்னபூர்ணிமா அம்மா வந்து வராது எப்படி இருக்குது. அது இந்த விஜயோட பர்த்டே மாப்பிள்ளையோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளாக வந்து அவங்க தான் வந்து நிற்பாங்க. அதுபோக நம்மளுடைய விஜய்க்கு வந்து விஜய்க்கு பிடிச்ச மாதிரி வந்து கிஃப்ட் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்துட்டு என்ன பிளான் பண்ணாலுமே அதை வந்து தவிடுபொடியாக்கிறதுக்கு நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து இருக்கிறப்ப நம்ம மல்லி வந்து எதுக்கு வந்து கவலைப்பட தேவையில்ல. அதுபோக நம்முடைய விஜய் பண்ணி கொடுத்த வாக்குமே வந்து இருக்குங்க. அதை வந்து அவர் வந்து நிறைவேற்றலைன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லி வந்து விஜய் கிட்ட வந்து எந்த ஒரு ஆசையும் வந்து கேட்க மாட்டாங்க. விஜய் கேட்டாலுமே வந்து மறுத்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் படிச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு, ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.